Peacemakers of Christo. நீ இருக்கும் வீட்டில், ஊரில், குடும்பத்தில் உன்னால் இருக்க முடிகிறதா? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்துல, இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடி கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, ஏசப்பா, அந்நாளிலே ஆண்டவரே நீர் கலிலேயாவில் நடமாடி வந்தீர் சுவாமி. யூதேயாவுல உன்னால நடமாட முடியல ஆண்டவரே. ஏனென்றால் யூதர்கள் உன்னை கொல்ல பார்த்தார்கள் ஐயா, உன்னை அழிக்க பார்த்தார்கள் ஐயா, உன் மீது பழிகளை சுமத்த பார்த்தார்கள் ஐயா, உன் மீது கல்லெறிய பார்த்தார்கள் ஆண்டவரே, உன்னை அவமானப்படுத்த பார்த்தார்கள் சுவாமி. அதன் நிமித்தம் அந்த ஊர்ல உன்னால வாழ முடியல ஆண்டவரே. அதே போல அப்பா, இந்நாளில் என்னுடைய குடும்பத்திலும் என்னால வாழ முடியல ஆண்டவரே. ஆமாப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, இன்னைக்கு ஆண்டவரே ஒரு கணவனாக என்னால வாழ முடியல, ஒரு மனைவியாக என்னால வாழ முடியல, ஒரு தாயாக என்னால வாழ முடியல, ஒரு தந்தையாக என்னால வாழ முடியல ஆண்டவரே, ஒரு மருமகனாக மருமகளாக என்னால வாழ முடியல, ஒரு மாமனாராக மாமியாராக அண்ணன் தம்பிகளாக அக்கா தங்கைகளாக எங்களால வாழ முடியல சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரே, எங்களை சூழ்ந்திருக்கிற எதிரிகள் ஆண்டவரே, என்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் என் அருகிலேயே ஆண்டவரே சிங்கமானது எப்படி மான்குட்டியை வேட்டையாட அப்படியே பதுங்கி இருப்பதை போல ஆண்டவரே என்னை வேட்டையாட இந்த ஊராரும் என் எதிரிகளும் என் உறவுகளும் என் குடும்பத்தாரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, நான் எப்படிப்பா வாழ்வேன் ஆண்டவரே? ஆண்டவரே, சூழ்ச்சிகள் மத்தியில, ஆண்டவரே சாத்தானின் மத்தியில என்னால எப்படிப்பா நிம்மதியா வாழ முடியும் ஆண்டவரே? ஆண்டவரே, ஒரு செகண்ட்ல ஆண்டவரே பெரிய சண்டைகள் வருது, பெரிய தோல்விகள் வருது, பெரிய நோய்கள் வருது, பெரிய பயம் வருது ஆண்டவரே. ஏசப்பா, எங்களால வாழவே முடியல ஆண்டவரே. இந்த குடும்பத்துல என்னால வாழவே முடியலையாப்பா, தன்னந்தனியாக என்னால வாழ முடியலையாப்பா, என் மனைவியோட என்னால வாழ முடியலையாப்பா, என் கணவனோடு என்னால வாழ முடியலையா ஆண்டவரே, குழந்தை இல்லாம என்னால வாழ முடியலையா ஆண்டவரே, அப்பா வேலை இல்லாம என்னால வாழ முடியலையாப்பா, இந்த கடனோடு என்னால வாழ முடியலையாப்பா, வீடு இல்லாம என்னால வாழ முடியலையா ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வமே, யாரும் இல்லாம என்னால வாழ முடியலையாப்பா, என் தெய்வமே, எல்லாரோடு என்னால வாழ முடியலையா ஆண்டவரே. அப்பா, ஞானம் இல்லை ஆண்டவரே, தைரியம் இல்லை அப்பா, மனமெல்லாம் பயங்களும் பதட்டங்களும் ஐயா. ஏசப்பா, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஆலோசனைகள் வருது ஆண்டவரே, என்ன கொல்லுது ஆண்டவரே, என்னால தூங்க முடியலப்பா. தெய்வமே, ஐயோ என்ன நடக்க போதோ, எப்படி இருக்க போதோ, எதிர்காலம் எப்படி அமைய போதோ, எங்களால முடியுமா முடியாதா, என் கடன் தீருமா தீராதா, எனக்கு புள்ள பிறக்குமா பிறக்காதா, என் கணவன் என்கிட்ட வருவானா வரமாட்டானா, என் கணவன் திருந்துவானா திருந்த மாட்டானா, அந்த கெட்ட உறவுகளை விடுவானா விட மாட்டானா, என் மகன் என் மகள் ஐயோ காமத்துல உளுந்து கிடக்குறாங்களே, அவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களா, அகங்காரத்திலையும் கோபத்திலையும் ஆண்டவரே அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மாறுவார்களா மாற மாட்டார்களா, என் பிள்ளைங்க கரை சேருமா சேராதா, ஐயோ இந்த தடையாத தொழில் நடக்குமா நடக்காதா, பணம் கிடைக்குமா கிடைக்காதா, என் கடனை நான் அடைப்பேனா அடைக்க மாட்டேனா, வர வேண்டிய காசு வருமா வராதா, என் புள்ள தான் புருஷனோட போய் இருப்பாளா இருக்க மாட்டாளா,
என் பிள்ளைய நான் கரை சேர்ப்பனா சேர்க்க மாட்டேனா? என் நிலத்தை விற்க முடியுமா முடியாதா? ஐயோ நல்ல ரேட்டு போகுமா போகாதா? இயேசுவே என் தெய்வமே, ராஜாதி ராஜாவே, என் நோய்கள் தீருமா தீராதா? எத்தனை பயங்கள் ஐயா, எத்தனை பயங்கள் ஐயா. இப்படி என்னால வாழ முடியுமா சுவாமி? நீ சொல்லும் ஆண்டவரே. என்னால நிஜமாகவே வாழ முடியல ஆண்டவரே. என்னை எடுத்துக்கங்கப்பா, என்னை கொன்னு போட்டுடுங்க ஆண்டவரே. எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கல அப்பா. என்னை ஏன் ஆண்டவரே படைத்தீர் ஐயா? என் தாயின் கர்ப்பத்திலே என்னை நசுக்கி போட்டுக்கலாம் அல்லவா ஆண்டவரே? ஏனப்பா இவ்வளவு விளையாட்டு விளையாடுகிறீர் என் வாழ்க்கையில்? ஏசப்பா ஏன் ஆண்டவரே இவ்வளவு விளையாட்டு விளையாடுறீங்க அப்பா? என்னால நிஜமாகவே தாங்க முடியலப்பா ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, உன் விளையாட்டு போதும் ஐயா. உன் பிள்ளைங்க உன்னை காண வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்குவதுதான் ஐயா நீதி. ஆமப்பா, உன் பிள்ளைகளை கண்ணோக்குவதுதான் நீதி ஆண்டவரே. ஏசப்பா உன் பிள்ளைகளை பாரும் ஆண்டவரே, உன் பிள்ளைகளை பாரும் ஐயா. மனம் இறங்கும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைங்க வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் ஐயா ஆண்டவரே. சாப்பிட முடியாமல் தவிக்கிறார்கள் ஆண்டவரே. இயேசுவே இந்த பிள்ளைகள் நிம்மதியை நீர் கொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வாழ்வை நீர் ஆசீர்வதியும் ஐயா. இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே. எங்க இருக்கிறார்களோ அங்கேயே நிம்மதியாக வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே. அங்கேயே நிம்மதியாக வாழக்கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய வான தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. அம்மா தாயே, ஆரோக்கிய தாயே, உன் பிள்ளைகளை காப்பாத்துங்க அம்மா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்துக் கொள்ளுங்க அம்மா. ஆச்சரியங்களையும் அற்புத காரியங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு தந்தையிடமிருந்து பெற்று தாரும் அம்மா. ஏசப்பாட்ட இருந்து பெற்று தாரும் தாயே. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1 3 5 7 9 12 30 33 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு,
கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவுசெய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், அது உங்க கையால் வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், சட்டை, டிஷர்ட் இல்ல நோட்டு புஸ்தகங்கள் போல நிறைய இருக்கலாம், அது வேஸ்டா கிடக்கலாம், பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிட்றதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்கிற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான், அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசு உங்களால் முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட்டு 3 சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்தை பேரால 4 வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள், வாழ்க்கையில வெற்றி அடையுங்கள்.